ஸோ இதை நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்க மூலமா நம்மளால ஒரு மாசத்துல 2000 ரூபாயில இருந்து வந்து உங்களோட டேலண்ட் தான். அதை எப்படி வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க? இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் இப்போ ரீசெண்ட் இன்ஸ்டாகிராம்ல பணம் சம்பாதிக்க நிறைய விதமான வழிமுறைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு வழிமுறையில பணம் சம்பாதிக்க ரொம்ப ஈஸியா தெரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளா நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வருது. இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து எல்லா விதமான இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்குமே தேவைப்படும். இந்த ஒரு ஆப்டிமைசேஷன்ஸை வச்சு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ரீச் ஆயிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்க மூலமா நம்மளால ஒரு மாசத்துல 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங்காகவே நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்றது, என்னென்ன செட்டிங்ஸ் தான் வந்து மாற்ற போறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க போறோம். ஸோ இதுக்கான டிப்ஸ் என்ன, அது எந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு வந்து கிளைண்ட்ஸ் வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஒரு வீடியோல இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுவும் மாசம் ஒரு 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவை. கிளைண்ட்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு 1000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 2000 ஃபாலோவர்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த ப்ரொஃபைலுக்கு நம்ம டைரக்டா வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மெசேஜை நீங்க இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபைலுக்கு நீங்க ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 10 பேருக்கு வந்து இந்த ஒரு மெசேஜ் வந்து பண்றீங்க, அதுல ஒரு நபர் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம என்னெல்லாம் ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்தா அவங்க பிசினஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அவங்களோட ப்ரொஃபைல் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது முதல் விஷயம் வந்து அவங்களோட யூசர் நேமை வந்து மாற்றணும். ஸோ யூசர் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு யூனிக்கா இருக்கணும். அதுல எந்த வித அந்த டேஷஸோ இல்ல எந்த வித சிம்பிள் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ யூனிக்கா ஒரு நேம்ல வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பத்தி பாத்தீங்கன்னா என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா விஜய். ஸோ நான் விஜய் அப்படின்னா விஜய் மட்டும்தான் வைக்கிறோம். கூட வந்து ஏதாவது அபிஷியல்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் 00928 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கும் போது சர்ச் பண்ணும்போது அது வராது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நேம். இந்த நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீவேர்டோட வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது கீவேர்டு. யாராவது டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது என்னோட ப்ரொஃபைல் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்திருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து அந்த கீவேர்டை நான் அந்த நேம்ல வச்சிருக்கேன். ஸோ அப்போ உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன கீவேர்டு வந்து முக்கியமா வந்து தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ல அவங்க நேம் வந்து செட் பண்ணணுங்க. ஸோ மூணாவது விஷயம், அந்த இடத்துல 2 கீவேர்டு கூட இருக்கலாம். அது வந்து உங்களோட டேலண்ட் தான். அதை எப்படி வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கறத பத்தினா ரொம்ப ஈஸி. இன்ஸ்டாகிராம்ல யார் அதிகமா வந்து அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடா கீவேர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் பயோ. இந்த பயோ எப்படி இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக்னு சொல்லிட்டு நிறைய விதமான விஷயங்கள் உள்ள தேவையில்லாம வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பயோலமே கீவேர்டு இருக்கணும். நம்ம என்ன பிசினஸ் பண்றோம், நம்ம கிளைண்ட்ஸ் வந்து என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கான கீவேர்டு ஒரு 3 கீவேர்டை அந்த பயோல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா முதல் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு லைன் இருக்கணும். ஸோ அந்த லைன் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே கீவேர்டோட இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் ஜாப் இருக்கலாம், இல்ல ஆண்டர்பிரனர் இருக்கலாம், இல்ல பிசினஸ் இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கலாம். இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் வந்து அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா யாராவது இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்றாங்க, நம்மளோட ப்ரொஃபைல் தேடி வந்து யாரும் சர்ச் பண்ண மாட்டாங்க. யதார்த்தமா ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணும்போது நம்ம ப்ரொஃபைல் ரீச் ஆனாதான், விசிபிலிட்டி ஆனாதான் அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்குமே ஃபாலோவர்ஸ் வந்து கூடும். ஸோ இதுக்காக தான் இந்த SEO அப்படிங்கிறது பண்றது. SEO அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராமோட ஆப்டிமைசேஷன். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பயோல வந்து லிங்க் வந்து ஆட் பண்றது. நமக்கு வெப்சைட் இருக்கு அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்து ஆட் பண்ணலாம். இல்ல நீங்க வெப்சைட் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி, இப்போ எக்ஸாம் வந்து லிங்க் ட்ரீ, ஸோ இது மாதிரி லேண்டிங் பேஜ்லாம் இருக்கு, அதுல வந்து கிரியேட் பண்ணி அதோட லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கலாம். இப்படி வைக்கும் போது நம்மளோட கிளைண்ட்ஸ் தேவையான ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சர். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப யூனிக்கா இருக்கணும். எல்லாரும் வச்சிருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் தூக்கி வைக்க கூடாது. நமக்கு தெளிவா அந்த ப்ரொஃபைலை பார்த்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வைக்கணும். ஸோ அது கிளைண்ட்டுக்கு நீங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவனோட பேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை வந்து நீங்க ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த விஷயங்கள் நம்ம போஸ்ட் போடும்போது ரீல்ஸ் பண்ணும்போது மாற்றக்கூடிய சில செட்டிங்ஸ் தான். ஸோ நீங்க போஸ்ட் ரீல்ஸோ நீங்க போட போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க பண்ணணும். இப்போ எக்ஸாம் வந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா
அந்த போஸ்ட் பண்ணும்போது கீழே ஆல்ட் டெக்ஸ்ட் கூட ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆல்ட் டெக்ஸ்ட்ல ஒரு 4 கீவேர்ட்ஸ் வர மாதிரி வேர்டை வந்து நீங்க டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே ரீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா எந்த லொகேஷனுக்கு வந்து நீங்க அந்த ரீல்ஸ் வந்து போகணுமோ அந்த லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பார்ப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க அப்லோட் பண்ணும்போது மறக்காம ஹை குவாலிட்டில வந்து அப்லோட் பண்ணுங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும் இன்ஸ்டாகிராம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா லோ குவாலிட்டில இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க். இதை தாண்டி நீங்க என்ன பண்ணணும், ஒரு கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் இப்போ ரீசெண்டா என்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு பிடிஎஃப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். நான் முடிஞ்ச இந்த பிடிஎஃப் இந்த கேப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிளாக் பார் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுல வந்து இது எல்லாமே வந்து இருக்கும். நீங்க வந்து தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் பிளஸ் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல, அதாவது உங்க கிளைண்ட் இன்ஸ்டாகிராம்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்லாம் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணி அதை வந்து நீங்க கிளைண்ட்டுக்கு சொல்லும்போது அவங்க வந்து திருத்திக்குவாங்க. அது மூலமா பேஜ் வந்து க்ரோ ஆகும், உங்களுக்குமே பெனிஃபிட் அதிகமாகும். இப்போ ஒரு கிளைண்ட் உங்க மூலமா சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து அவங்க வந்து 2-3 கிளைண்ட்ஸை வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நல்லாவே க்ரோத் ஆகும். இதெல்லாம் ஓகே பிரதர், நான் எப்படி வந்து கிளைண்ட்ஸ் வந்து தேடுறது? நான் அதே ஒரு வழிமுறை சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து டேரக்டா மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை வச்சுட்டு நீங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட், லிங்க்டின் கிரியேட் பண்ணுங்க. மூணாவது, சோசியல் மீடியால டேரக்டா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாம ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ரிலேட்டடா வந்து சேனல்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட அபவுட் பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இமெயில் இருக்கும். அந்த இமெயில் டேரக்டா வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து தேடி கண்டுபிடிச்சு நீங்க கிளைண்ட்ஸ் வந்து எடுக்கலாம். இது தாண்டி வேற எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா அப்போர்க்கு, ஃபைவர், freelancer.com இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. இதுல போயிட்டு உங்களால கிளைண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாசத்துல ஒரு 5ல இருந்து ஒரு 10 கிளைண்ட்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணாலே போதும். நீங்க நினைச்ச பார்த்த ஒரு இன்கமா நீங்க வீட்டுல இருந்து அழகா இன்ஸ்டாகிராம் மூலமா சம்பாதிச்சுக்க முடியும். பிரதர், எனக்கு இது எல்லாமே ஓகே தான், ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பண்றேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் பல வழிமுறைகளை பணம் சம்பாதிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வழிமுறை எப்படி இருக்கு? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கு நான் எப்படி வந்து மாடிஃபை பண்ணி நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவை உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்ற முடியும், அதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பா வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன். ஸோ நம்மளோட சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவோட அப்டேட்ஸ், ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ல இருந்து உங்களை பார்க்குறேன். அது ஒரு டாட்டா, பை பாய்.